அனைவருக்கும் வணக்கம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இது வரைக்கும் ஒரு 37 ஒன் மார்க் பார்த்துட்டோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 38வது ஒன் மார்க்லேருந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது, வாட் இஸ் த பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஈக்குவல் டு சைன் கியூ அண்ட் ஜி ஈக்குவல் டு காஸ் பி. இதுதான் கொஷினு. பாய்சன் ப்ராக்கெட் வந்து கேட்குறாங்க ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு. இப்போது எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் எஃப் ஜின்னு எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு கனானிக்கல் கோஆர்டினேட்ஸ் கியூ அண்ட் பி, பாய்சன் ப்ராக்கெட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம பாய்சன் ப்ராக்கெட் சொல்லுவோம். இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டோ எஃப் பை டோ கியூ இன்ட்டு டோ ஜி பை டோ பி மைனஸ் டோ எஃப் பை டோ பி இன்ட்டு டோ ஜி பை டோ கியூ, ரைட்? இதான் வந்து பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு canonical coordinates q and p. இப்போ f என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், sin q. ஸோ f ஈக்குவல் டு sin q, g என்ன கொடுத்துருக்காங்க cos p, g வந்து cos p. ஓகே, ரெண்டுத்தையும் எழுதிக்கிறீங்க. இப்போ இதில் தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சி ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு டோ எஃப் பை டோ q தேவைப்படுது ஃபஸ்ட்டு. அதான் இப்போ இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு q பண்ணும்போது sin q டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos q. ஓகேவா? அடுத்தது இதையே டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் தேவைப்படுது. இது பாருங்கள் இங்கே. ஸோ இங்கே பி டேர்மே இல்லை, அப்போ இங்கே டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணும்போது கியூ டேர்ம் ஃபுல்லாக கான்ஸ்டன்டாக ட்ரீட் ஆகும், அப்போ ஃபுல்லாக ஜீரோ அது. ஓகே, இப்போ அடுத்தது ஜி வந்து காஸ் பி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜியை வந்து டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணுறோம். இப்போ டோ ஜி பை டோ பி ஈக்குவல் டு காஸ் பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணும்போது மைனஸ் சைன் பி, காஸ் பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் பி. இப்போ அதையே ஜியை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ பண்ணுறோம், டோ ஜி பை டோ கியூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கியூ டேர்மே இல்லை, இப்போ மற்றது வந்து கான்ஸ்டன்டாக ட்ரீட் ஆகும், அப்போ ஜீரோ. அவ்வளோதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் அண்ட் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு த canonical coordinates q and p is equal to டோ எஃப் பை டோ கியூ into dou g by dou p minus dou f by dou p into dou g by dou q. இதான் இல்லையா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ dou f by dou q என்ன பாருங்கள், cos q. இதோ இருக்கு பாருங்கள், cos q. ஜஸ்ட்டு பார்த்து போடுறேன், அவ்வளோதான். dou g by dou p என்ன, மைனஸ் sin p. ஸோ இது கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே வந்து மைனஸ் sin p மைனஸ் டோ எஃப் பை டோ பி என்ன, ஜீரோ, இங்கே ஜீரோ, இன்ட்டு டோ ஜி பை டோ கியூ ஜீரோ, ஜீரோ இன்ட்டு ஜீரோ இங்கே ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுது. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம், மைனஸ் காஸ் கியூ இன்ட்டு சைன் பி, அது சைன் பி இன்ட்டு காஸ் கியூ, முன்னாடி மைனஸ் போட்டுடணும். இதுதான் வந்து பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் அண்ட் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் canonical coordinates q and p. ஓகே, இவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இப்போ எது இதில் மோஸ்ட் ஷூட்டபிள் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான். ஓகே, இந்த மூணுமே இல்லை, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ரைட்? இப்போ அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எஃப் வித் எனி கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு ஜீரோ. இந்த ப்ராக்கெட் போட்டாலே இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டும் சரி அல்லது இந்த ப்ராக்கெட் பிரேஸ் மாதிரி போடுறோம் இல்லையா, இந்த ப்ராக்கெட்டும் சரி, இது ரெண்டுமே வந்து பாய்சன் ப்ராக்கெட். இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் மாதிரி போடுறோம் இல்லையா, இது வந்து லக்ராஞ்சியன் ப்ராக்கெட். ஓகே, ரொம்ப முக்கியமானது இது. இது லக்ராஞ்சியன் ப்ராக்கெட், இது பாய்சன் ப்ராக்கெட், இதுவும் பாய்சன் ப்ராக்கெட். இப்போ பாய்சன் இந்த மாதிரி சொல்லலைனாலும் இப்போ ஒரு பாய்சன் ப்ராக்கெட்னு சொல்லவே இல்லை கொஷினில். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ தான் கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி போட்டாலே பாய்சன் ப்ராக்கெட்னு நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கணும். இப்போ பாய்சன் ப்ராக்கெட்டு எஃப் வித்து எனி கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ. நமக்கு ஆல்ரெடி நான் இப்படி ஒரு ஒன் மார்க் சொல்லியிருப்பேன். இதில் பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனோடவே ஒரு ஃபங்க்ஷன் பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் என்னென்னா ஜீரோ. அதே போல் தான் பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் வித் எனி கான்ஸ்டன்ட் ஜீரோ. இது சொல்லி சென்டென்ஸாக சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? இப்போ அது மாதிரி பார்த்தோம்னா பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் வித் எஃப் என்ன அப்படின்னா நமக்கு ஜீரோ ஃபார் எனி எஃப். ஓகேவா? இதுவும் ட்ரூ தான். அப்போ இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். அவங்க நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள்,
லெக்ராஞ்சியன் bracket இஸ் நெகட்டிவ் ஆஃப் பாய்சன் bracket. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் ட்ரூ தான், ரைட். எது நாட் ட்ரூ அப்படின்னா, இப்போ பாய்சன் ப்ராக்கெட் வந்து சிமெட்ரியா இல்லை, ஆன்டி சிமெட்ரினா தான் கரெக்ட். இங்கே ஒரு மைனஸ் வந்தால் கரெக்டு. ஸோ இதை தான் நம்ம ஷேட் பண்ணணும், ரைட். ஆப்ஷன் டி தான் மோஸ்ட் ஷூட்டபிள் இப்போ இருக்கிறதுலே. ட்ரூ எதுன்னு கேட்கல, நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தைரியமாக என்ன பண்ணணும், ஆப்ஷன் டியை தான் அடிக்கணும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா, பாய்சன் ப்ராக்கெட் இஸ் நாட் சிமெட்ரி, இட் இஸ் ஆன்டி சிமெட்ரி. இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் இதை நம்ம ட்ரூ ஆகிட்ருக்கோம். ஸோ இருக்கிறதுல ட்ரூ எது அப்படி சார்னா, பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் வித் எனி கான்ஸ்டன்ட் இஸ் 0, பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் வித் எஃப் வந்து 0, பாய்சன் லெக்ராஞ்சியன் ப்ராக்கெட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் பாய்சன் ப்ராக்கெட். அப்போ இது மூணுமே ட்ரூங்க நமக்கு. அப்போ எது தான் ஃபால்ஸுன்னா இதுதான் ஃபால்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள். A mathematical concept used in classical mechanics, symplectic geometry and differential geometry is mathematical. கீழே வர mathematical concept எது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு, சிம்பிளிட்டிக் ஜியாமெட்ரிக்கு, டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரிக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லெக்ராஞ்சியன் ப்ராக்கெட். லெக்ராஞ்சி ப்ராக்கெட் தான் நமக்கு லெக்ராஞ்சியன் ப்ராக்கெட் தான் நமக்கு அந்த 3 மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. என்னென்னத்துக்கு சார் அப்படின்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில், சிம்பிளிட்டிக் ஜியாமெட்ரியில், டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது பாருங்கள். A mathematical concept used in classical mechanics, Hamilton mechanics and Poisson geometry is என்னென்னா பாய்சன் ப்ராக்கெட். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சூட்டபிள். ஸோ எந்தெந்த கான்செப்ட்லாம் பாய்சன் ப்ராக்கெட்டுக்கு வந்து எந்தெந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்லாம் இந்த பாய்சன் ப்ராக்கெட் வந்து யூஸ் ஆகுது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பாய்சன் ப்ராக்கெட் யூஸ் ஆகுது. ஆமாம், ஹாமில்டோனியன் மெக்கானிக்ஸில் யூஸ் ஆகுது பாய்சன் ப்ராக்கெட். பாய்சன் ஜியாமெட்ரிலையும் பாய்சன் ப்ராக்கெட் யூஸ் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியன் ப்ராக்கெட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் யூஸ் ஆகுது, சிம்பிளிட்டிக் ஜியாமெட்ரியில் யூஸ் ஆகுது. சிம்பிளிட்டிக் ஜியாமெட்ரியில் லெக்ராஞ்சி ப்ராக்கெட்ஸ் யூஸ் ஆகுது, பாய்சன் ப்ராக்கெட் யூஸ் ஆகலை. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக அடிக்கணும். அப்புறம் வந்து டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரிலையும் லெக்ராஞ்சி ப்ராக்கெட்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, இது எல்லாத்தையும் இது வரைக்கும் 41வது மார்க் வரைக்கும் பார்த்துருக்கோம். சார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. இது இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு மொத்தமாக யூனிட் வைஸ் மொத்தமாக பல்ச்சாக கொடுத்துட்றேன். இப்போது இது தாண்டி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிக்கலாம். சார் இந்த எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வேணும் சார் அப்படின்னு நேற்று கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க. இது இன்னும் கொஞ்சம் முடிக்கிறேன், நல்லா முடிச்சுட்டு தரேன். இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு மட்டுமே போட்டுட்டு வர்றது இல்லையா, ரொம்ப பார்த்து நிதானமாக கொடுத்துட்டு வரோம். இது போகட்டும், ஒரு 100ஆவது வரட்டும், நான் தரேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிப்பீங்க. அதே போல் டோபாலஜிலையும் ஒரு 100 வந்ததும் அதுவும் தரேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 100 கொஸ்டினாவது இந்த மாதிரி பார்த்து விடவே கூடாதுன்றதை பார்த்து ரெடி பண்ணிவிட்டு இதே போல் நான் வீடியோவில் சொல்லிவிட்டு உங்களுக்கு தருவேன். நீங்கள் எடுத்து வச்சு படிக்கலாம். சில பேர் வீடியோ பார்க்க டைம் இல்லை சார் அப்படின்றீங்க. நான் இந்த நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா படிச்சுப்பேன், டைம் கிடைக்கும் போது அப்படி கையில் வச்சுட்டு படிச்சுப்பேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் விரைவாக இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா டெஸ்ட் பேட்ச் மெயினாக ஜாயின் பண்ணுங்கள், அது விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு பெரிய சேஃப் ஜோனும் கொண்டு போகும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.